ஹனிமூனுக்கு போனவங்க அந்த இடத்துல ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி தரல அப்படின்ற ஒரு விஷயத்தினால டிவோர்ஸ் வரைக்கும் இப்போ வந்த கேசஸ் கூட இருக்கு. திருமணத்திற்கு முன்பு எதெல்லாம் விவாதிக்கணுமோ, எந்தெந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கணுமோ, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா, திருமணத்திற்கு பின்பு இங்க உட்கார்ந்து மேடை போட்டு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எடுத்த ஆள் தான் தப்பே தவிர கல்யாண வாழ்க்கை தப்பு கிடையாது. So, உங்களுடைய பார்வையில் நிறைய கேஸுகளை இன்னைக்கு நீங்கள் வந்து எதிர்கொள்கிறீங்க. ஸோ ஃபேமிலி வந்து இந்த மேரேஜ் லைஃப் சிஸ்டத்தை என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுது? நிறைய பிரச்சனைகள் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஸோ இங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது பெரிய பிரச்சனைகள்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா இதை பேசி சால்வ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் தான் இது எல்லாமே. ஒரு யானை பார்க்கணும் அப்படின்னு ஒரு மனைவி சொல்கிறாங்க அப்படின்னா, யானை பார்த்து நீ என்ன பண்ண போகிற, அந்த மாதிரி ஒரு அலட்சியமான, அது வந்து சின்ன விஷயம்தான். சின்ன தேவையாக இருந்தாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தாமல் அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதையும் தாண்டி இவங்க வந்து அவங்கள குறை சொல்கிறது, அதாவது அவங்களோட குடும்பத்தாரை குறை சொல்கிறதோ, ஒருவேளை பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அதுக்காக நம்ம பேசணும். தேவையில்லாத விஷயங்களில் போய் அவங்களோட குடும்பத்தில் நீங்கள் அதை வந்து இன்வால்வ் ஆகும்போது அது அவங்க வீட்டு பிரச்சனை. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை வந்து மூட்டி விடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிடணும். அது உங்களை பாதிக்க பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் அதுக்கான ஒப்பீனியன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். இன்கேஸ் உங்களை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாய்ஸ் கொடுக்கலாம். அப்போ யாரும் கேட்காத பட்சத்தில் உங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து சும்மாவே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டே வரும்போது இவங்களுக்கு வந்து அது ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்களோட ஃபேமிலி அதில் இன்வால்வ் ஆவாங்க. இவங்க ஒரு குடும்பம், ஒரு உலகம்னு வந்துட்டதுனால இவங்க 2 பேரும் அதை பேசி சால்வ் பண்ண பார்க்கணும். ஆணோ பெண்ணோ எவ்வளோ ஷார்ட் டேர்முக்குள்ளெல்லாம் கேஸ் அணுகுறாங்க இப்போ வரும்போது? ஹனிமூனுக்கு போனவங்க அந்த இடத்துல ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி தரல அப்படின்ற ஒரு விஷயத்தினால டிவோர்ஸ் வரைக்கும் இப்போ வந்த கேசஸ் கூட இருக்கு. ஓ, பேக் வாங்கி தரலைங்கிற? ஆமா, அவங்க வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த கணவர் வந்து என்ன நினைச்சிருக்காருன்னா, இவ வந்து ரொம்ப வசதியா வாழணும்னு நினைக்கிறா, நம்மளோட வருமானத்துல அவங்களால இந்த வசதிக்கெல்லாம் அவளை வந்து நான் வச்சு பாத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்துட்டு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆயிட்டாங்க. ஆமா, அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ரீசெண்ட் டேஸ்ல அந்த மாதிரி இருக்கு. இப்போ இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ்க்கு இன்னொரு பெரிய கேள்வி என்ன இருக்குன்னா, மனசு ஒத்து வரலன்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, ஒரு பேக்லயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ பிரியறது சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளை மேற்கும் வைக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப தவறான விஷயம். அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது, ஒரு டைம் கொடுக்கணும். கோர்ட்டும் வந்து அதுக்கான டைம் பீரியட் கொடுக்குறாங்க. பட் அந்த டைம்ல அந்த பிரச்சனையை பேசி 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 பெருசு தான் ஆக்குறாங்களே தவிர அதை சால்வ் பண்றதுக்கு எந்த முடிவும் அவங்க எடுக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். அதனால அந்த ஈகோ கிளாஷு, பவர் டைனாமிக்ஸ், இதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுவாங்க. நீங்க பியூட்டிஃபுல்லா சொல்லி ஒரு விஷயம் முடிச்சாங்க. இப்போ நம்ம குட்டி ரேவதி கிட்ட ஒரு போகலாம். உங்ககிட்ட வந்து நான் கேட்க வேண்டிய கேள்வி, ஏன்னா ரொம்ப காலமாகவே வந்து ஒரு ஆண் பெண்கிற இந்த பாகுபாடு இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி சிஸ்டத்துக்குள்ள இந்த டாமினேஷன் இருக்கு இல்லையா இப்போ? ஏன்னா முன்னாடி இருந்த ஒரு எராலேருந்து இப்போ நம்ம கரண்ட்டாக ஒரு 2024 எல்லாமே மறைஞ்சிருச்சுங்கிற ஒரு மாயம் இருக்குது, எல்லாமே மாறிடுச்சுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? மாறிடுச்சா? மாறவே இல்லை. ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க, மாறவே இல்லை. திருமணத்திற்கு முன்பு எதெல்லாம் விவாதிக்கணுமோ, எந்தெந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கணுமோ, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, திருமணத்திற்கு பின்பு இங்கே உட்காந்து மேடை போட்டு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவிற்கு தான் நம்ம சமூகம் வந்து திருமணத்தை பார்த்துட்ருக்கு. நம்மளும் அப்படி தான், வளர்ந்தவர்கள், அறிந்தவர்கள், விழிப்புணர்வு மிக்கவர்கள், படித்தவர்கள், 3-4 பட்டங்கள் வாங்கியவர்கள், பெரிய அளவில் சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, திருமணத்தை வந்து அம்மாதிரியான ஒரு சிஸ்டமாக தான் நம்ம பார்க்குறோம். எனக்கு தேவை வந்து ஒரு ஒரு இணையாக பயணம் செய்யக்கூடியவர், உங்களுக்கு தேவையானவர் ஒரு இணையாக பயணம் செய்யக்கூடிய பெண். அப்போ நாம் வந்து ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்குது நிறையா. அது எல்லாம் ஃபேமிலியில் எல்லாம் திருமணம் முடிந்து தாலி கட்டி மேளம் கொட்டி எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் இவ்வளோ விஷயங்களையும் விவாதிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய கடுமையான அறியாமை. சென்ற நூற்றாண்டு முழுக்க பெரியார் வந்து சுயமரியாதை பற்றி பேசிட்டே இருக்கார். அதாவது என்ன வேணும் எல்லா இடங்கள்லையும் அப்படின்னா, என்ன கேட்குறாங்க எல்லாரும் 2 பக்கமும், என்னோட டிக்னிட்டி எனக்கு தேவை, நீங்கள் என்னுடைய காதலராக இருங்க, கணவராக இருங்க, என்னுடைய சொந்த உறவினராக இருங்க, எனக்கு ஐ நீட் மை டிக்னிட்டி டு பி சேவ்ட் அண்ட் டெலிவர்ட். அதுதான் ஹாப்பி மேரேஜா கிராப்பி மேரேஜா இல்லை, இட் ஹாஸ் டு பி அ ஹாப்பி மேரேஜ். இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் 3 பட்டம் வாங்கியிருக்கேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன். பாருங்க, இது 50 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை இந்த நிலைமை. முந்தைய தலைமுறை பெண்கள் வந்து இப்படி இல்லை. ஆனால் இன்று அவங்க அப்படி வந்ததற்கு பிறகும் அவங்களுக்கான ஒரு டிக்னிட்டி அவங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாம் இன்றைய இளைய தலைமுறை வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ இன்றைய இளைய தலைமுறை இல்லை, என்னுடைய அம்மா அப்பா இதை ஃபேஸ் பண்ணாங்க. நான் கல்யாணத்தை நான் அப்படி அணுக மாட்டேன், நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், யாரை தேர்ந்தெடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற முடிவுக்காக 30-40 வயது வரை காத்திருக்கிறாங்க. அல்லது மாதிரியான நட்பை தேடி அவங்க போகிறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இணையராக வாழும்போது அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து சமூகத்தில் செய்ய முடியும். ஆனால் இந்த குடும்பம் என் குடும்பம், உன் குடும்பம், உன்னோட உறவினர் என்ன சொல்லுவாங்க, என்னோட உறவினர் எவ்வளவு அற்பத்தனமான மனிதர்களாக நம்ம வாழ முடியுமோ அப்படி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பாக தான் திருமணத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த சைடு உட்காந்துருக்க எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் மேரேஜ் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக தங்கள் வாழ்க்கையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. திருமண முறிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் கூட இந்த பக்கம் உட்காந்து மேரேஜ் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல் சார், மேரேஜ் லைஃப் தான் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி உட்காரங்களே, என்ன காரணம்? நான் எடுத்த ஆள் தான் தப்பே தவிர கல்யாண வாழ்க்கை தப்பு கிடையாது. நான் அழகா இருக்கேனா? ப்ளீஸ் சொல்லுங்க. அழகா இருக்கேன். அழகுதாமா, இது என்ன இருக்கு? இல்ல நான் கேக்குறேன், நான் அழகா இருக்கேனா? அழகா தான் இருக்கீங்க. நான் 21 வயசுல ஆஸ்மா பேஷண்ட். அவர் சொன்னாரு தேவாங்க, அது சத்தியமா நான் தான். என்னையும் ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணி என்ன குன்ஃபு மாஸ்டர் ஆகியிருக்காரு. சாதாரண பெண்ணை சாதனை பெண்மணியா உட்கார வச்சிருக்காரு. நான் இங்க உட்காரத்துக்கு கல்யாண வாழ்க்கை தான் காரணம். அது எப்படி இல்லைன்னு ஆகும்? 1260 ஓடு உடைச்சி இதே சேனல்ல டெலிகாஸ்ட் ஆச்சு, உலக சாதனை படிச்சேன். 8 நிமிஷம் ஃபயர் வச்சு உடைச்சேன். அதுவும் இந்த இயர் தான் சைனா போன, தமிழகத்திலே முதல்ல சைனா ஷாவ்லின் டெம்பிளுக்கு ட்ரைனிங் போன முதல் பெண்மணி நான் மட்டும்தான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கணவன் மனைவி, அவங்க 2 பேருக்குள்ள 1000 பிரச்சனைகள் வரும். அதுக்குள்ள அவங்க அடிச்சுக்கலாம், பிடிச்சிக்கலாம், அசிங்கமா பேசிக்கலாம், என்ன வேணா டாக்ஸிக் பண்ணிக்கலாம். ஆனா என் மாமியாருக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் பிரச்சனை வரும்போது நான் நடுப்புற போய் பஞ்சாயத்து பண்றதோ, உங்க அம்மா என்ன இருந்தாலும் உன்னை இப்படி பேசலாமா? நீ கல்யாணம் ஆயிட்ட, நீ ஒரு ஆம்பளை, இந்த வீட்டையே தூக்கி நிறுத்துற, உனக்கு தெரியாத நல்லது கெட்டது, ஏன் உங்க அம்மா இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு நான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அங்கதான் எனக்கு பிரச்சனை. எங்க அம்மா அப்பா எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி உங்க அம்மா அப்பா உனக்கு முக்கியம். நீ உங்க அம்மா அப்பா கோடி கணக்கில் செய், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என் பணத்துல நீ செய்ய வேண்டாம், அதுக்கு நீ ஆசைப்படாத, அதுக்கு உனக்கு எந்த உரிமையுமே கிடையாது. மனிதர்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் மன உரிவு வரதான் செய்யும். அது ஒரு கட்டத்துல ஒரு யூகோ கிளாஷ் ஆகும்போது வேண்டான்னு போயிடுறாங்க. நான் சம்பாதிச்சேன், ஒயின் ஷாப் பக்கத்துல போயிட்டு கிடையாது, அந்த வருமானத்துல தான் நான் ஃபீஸ் கட்டினேன். என்னோட மாசராஜுக்கு நான் ஃபீஸ் கட்டினேன், என் பையனுக்கு நான் ஃபீஸ் கட்டினேன், ஒவ்வொரு டோர்னமெண்ட்டாக அட்டன் பண்ணேன். காரைக்கால் டோர்னமெண்ட் போகும்போது சாப்பிட காசு கிடையாது, மேட்ச் அட்டன் பண்ணி பசியோடு வந்தேன். இன்னைக்கு சொல்லட்டுமா, நீங்கள் சொசைட்டிங்கிறீங்க. என்ன சொசைட்டி? நாம தான் இந்த சொசைட்டி. இந்த சொசைட்டிக்கிட்ட நேற்று கேட்டேன், நான் சென்னை போனேன், என்கிட்ட 100 ரூபாய் காசு இல்லை, ரொம்ப இல்லை ஒரு 500 ரூபா கொடுங்கன்னு. பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்கல, ஏற்ற வீட்டுக்காரன் கொடுக்கல. கல்யாணம் இல்லை, தாலியை கழட்டிட்டு போயிட்டாரு. ஆனால் அதில் இருந்த நாணல் எங்கள் அம்மா போட்டதுன்னு கழட்டி கொடுத்துட்டு போனாங்க. அது நாணல் எடுத்துட்டு பக்கத்து கடையில் போனேன், வாங்க மாட்டேன்ட்டாரு. தாலி சார்ந்த எந்த பொருளும் நான் வாங்க மாட்டேன். சரி சார், தாயத்து சார், தாயத்தும் வாங்க மாட்டேம்மா. சந்தோஷம், எனக்கு கடன் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். என் பையனோட சேவிங்ஸ் 300 ரூபா வச்சுருந்தான், கொடுத்தான். போயிட்டு வாமான்னு கொடுத்தான். அந்த 300 ரூபா எடுத்துட்டு 140 ரூபா டிக்கெட்டு, திருப்பி போக 140 ரூபா, 20 ரூபா போதும். இன்ன வரைக்கும் காலிலேருந்து காஃபி நான் காசு கொடுத்து குடிக்கல, டிக்கெட் வந்ததோட சரி. நேற்று மத்தியானம் நான் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இங்கே வந்து சாப்பிட்ருக்கேன். இப்படிதான் எங்கள் லைஃப்லாம் போகுது. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், நான் இண்டிபெண்டடாக இருக்கேன். எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன். அது சரியான இருக்கிற பட்சத்தில் நான் அதை ரொம்ப ஆணவத்தோட செய்கிறேன். நான் ரொம்ப கர்வமாக இருக்கேன், கம்பீரமாக இருக்கேன். ஸ்டில் நீங்கள் மேரேஜ் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? சத்தியமாக சக்ஸஸ்ஃபுல். நான் தான் சொன்னேனே, நான் தேர்ந்தெடுத்த ஆள் தப்பு, ஆனால் மேரேஜ் தப்பு இல்லை. நெக்ஸ்ட் நல்லவனா இருக்க மாட்டானே, என்ன நிச்சயம்?